ஒரு சின்ன பையன் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து, "அக்கா இது சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வர சொல்கிறாங்க உடனே" அப்படின்றாங்க. "சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா? செந்தாமரை கண்ணன் நீங்கள் ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னாங்க. எனக்கு தெரில, ஃபஸ்ட்டு தெரில. மேம் சாரி மேம் அப்படின்னோடனே, ஐஜி செந்தாமரை கண்ணன் சாருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்ன உடனே கம்ப்ளீட்லி பிளாங்க். ஒரு அவருக்குன்னு செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, ஒரு 3 பேர் இருக்காங்க. "யார் தம்பி நீங்க? உள்ள டக்குன்னு போறல்ல, யார் தம்பி நீங்க?" அப்படின்ன உடனே டக்குன்னு அந்த சுப்சேலன் படம் வடிவேலு தலைவரை பார்க்கும்போது ஒரு "சார் நான் தான் அவங்கள பார்த்துட்டேனா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே கண்ணெலாம் அப்படியே கலங்குது, பயத்துல கலங்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வென் ஐ செட் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் உடனே எவ்ரிவன் காட் பேனிக்ட். ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஒரு அண்ணா வந்தார்ல, அண்ணா இவர் ப்ராங்க் பண்ணுவார், இவர் அடிக்காதீங்கன்னு சொன்னவர் என் கண்ணு முன்னாடி நிற்கிறார். ஃபஸ்ட்டு பெரிய செலிப்ரிட்டினா மகேந்தர் சிங் தோனி. அவருக்கு வந்து 2018 சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே வராங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 1 hour நடந்தது. எங்களது ஸ்டார்டிங் செக்மெண்ட் ஒரு லைக் ஒரு 3-4 minutes தான். போஸ்ட் ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்லாம் முடியும் போது த ஆங்கர் ஆஸ்க் என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஃபுல் ஈவெண்ட்டில் எது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ன உடனே, அந்த இனிஷியலாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க பாருங்கள், சர்ப்ரைஸ் வாஸ் நைஸ் அப்படின்னு சொன்னார். ரீசெண்டானா பூஜா ஹெக்டேக் பண்ணோம், ராஷ்மிகா ஆக்ட் பண்ணியிருக்கோம், நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க எல்லாருக்குமே இப்போ செலிபிரிட்டிஸ் அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் கூட நாங்கள் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லாஸ்ட் மினிட் என்கொயரி, நாளைக்கு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ ஜஸ்ட் அ கான்செப்ட். மியூசிக் அவருக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருந்தா என்ன எழுதியிருப்போம், இதுதான் கான்செப்ட். உடனே ஒரு பெரிய போஸ்ட் கார்டெலாம் ரெடி பண்ணி அதை அவர் படிக்கும்போது அதில் என்ன பண்ணோன்னா, ஒரு வாட்டி ஐஜிக்கே சர்ப்ரைஸ் பண்ண கூப்பிட்டாங்க. தட் வாஸ் a complete prank for our team itself. Like it's a surprise for our team itself. ஏன்னா இந்த பிராங்க் கான்செப்ட்லாம் அந்த டைம்ல ரொம்ப நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பிராங்க் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கான்செப்ஷுவலா சர்ப்ரைஸ் தான் எல்லாரும் விரும்புறாங்க. பிராங்க் வந்து சில இடத்துல கேட்குறாங்க. பட் அந்த டைம்ல there was one time people wanted their loved ones வந்து பிராங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, நீங்கள் கதை கேட்டிங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு சிஸ்டர் கால் பண்ணி என் பிரதருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், மார்னிங் கால் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி பெருசாக எங்களுக்கு ஈவெண்ட் இல்லை. அந்த டைம்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும் என் பிரதருக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்க, என்ன பண்ணணும்? ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே பண்ணிடலாம், இமீடியட்டாக பண்ணணும், இன்றைக்கே பண்ணணும். சரி ஓகேங்க, நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அவங்க வந்துட்டு நான் அவ்வளோதான், சரிடா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இது பிரிண்ட் ஒரு போஸ்டர் மாதிரி பிரிண்ட் பண்ணிக்குவோம். யூஸ்வலி ப்ராங்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு பெரிய போஸ்டர் ஹாப்பி பர்த்டே ரிவீல் பண்ணுவோம், பாப்பர்ஸ் வெடிப்போம், இதுதானே யூஸ்வல் ப்ராங்க்கு, கேக் கட் பண்ணுவோம். இது பிளான் பண்ணிட்டு போயிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், லொக்கேஷன் ஆன் தி வே போயிட்டு இருக்கும்போது லொக்கேஷன் வருது ஈசிஆரில், திருவான்மையூர் கிட்ட. திருவான்மையூர் லொக்கேஷன் வந்திருக்கு. உடனே ரஃப் பிளான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறேன். இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தெரியுது, கண்டிப்பாக பெரிய ஆள் தான் இருப்பாங்க. வெளில கார் நிற்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, வெளில கார் நம்பர் பார்த்துட்டு, இந்த கார் வந்து என் தம்பி அடிச்சிருச்சு இல்லை என் ஃப்ரெண்டு அடிச்சிருச்சு, நீங்கள் தான், நான் தேடி பிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் அழுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறேன்னு சொல்லுவேன். அப்போ வந்துட்டு அவங்க வந்து எதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் திடீர்னு உள்ள வந்து பாப்பா சொல்லிக்கிறீங்க, இட்ஸ் ப்ராங்க் அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே போஸ்டர் ஓப்பன் பண்ணுறீங்க. இதுதான் பிளான். போகிறோம். அவங்க வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம், சிஸ்டர். அவங்க அது வரைக்கும் யாருக்கு பண்ணுறோன்றதெல்லாம் பெருசாக சொல்ல, பேசினவங்ககிட்டையும் சொல்ல. என் பிரதர் மட்டும் சொன்னாங்க, ஃபோட்டோ அனுப்புகிறேங்க, நீங்கள் இந்த கண்டென்ட் போட்டு பிரிண்ட் மட்டும் எடுத்துருங்க. எதுவுமே பார்க்கல. நான் போய் அந்த பிரதர் நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பிளானை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டேன், இதாண்டா பிளானு, அதுதான் வீடு, நான் தான் பண்ண போகிறேன். ஒரு அவங்க கிளைண்ட்டும் அந்த யார் புக் பண்ணாங்களோ அவங்களும் கூட இன்னொருத்தர் வர்றாரு. அவர் நார்மலாக இருக்கார்.
இந்த சர்ப்ரைஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் அவர் காக்கி பேண்ட் போட்டிருந்தாருங்கிறது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் காக்கி பேண்ட் போட்டிருக்காரு, வராரு. இப்போ எனக்கு தெரியும்ல, அதனால சொல்கிறேன். காக்கி பேண்ட் போட்டிருக்காரு, வராரு. வந்து அவங்க கிட்ட அந்த கிளைண்ட் சொல்கிறாங்க, ஹாய் பிரதர், நீங்கள் தான் ப்ராங்க் பண்ண போகிறீங்களா? ஆமாம். அண்ணா, இவர் தான் ப்ராங்க் பண்ணுவார் சார்கிட்ட, நீங்கள் அடிச்சிடாதீங்க அப்படின்னாங்க. அடிச்சிடாதீங்களா? ஒன்றும் புரியல. ஒரு சின்ன பையன் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து, அக்கா இது சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ வர சொல்கிறாங்க உடனே அப்படின்றாங்க. சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. நான் வந்துட்டு, மேம் சாரி, உங்கள் பிரதருக்கு தானே சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன். அப்போது வந்து ஆமாம் என் பிரதர் தானா, அவர் பேர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்பயும் பேர்லாம் கேட்போம். செந்தாமரை கண்ணன், நீங்கள் ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, எனக்கு தெரில, ஃபஸ்ட்டு தெரில. மேம் சாரி மேம் அப்படின்னோடனே, ஐஜி செந்தாமரை கண்ணன் சாருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்ன உடனே எனக்கு கம்ப்ளீட்லி பிளாங்க். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பையன் வந்து சொன்ன உடனே உடனே போங்கன்றாங்க. வீட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவர் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி ஒரு நிமிஷம் நிற்கிறேன். அவர் பாஸ் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கணும். ஏன்னா ஐ கேம் வித் சம் அதர் பிளான். பட் நெக்ஸ்ட் மொமெண்ட்ல எனக்கு தெரியுது, இட்ஸ் ஃபார் ஒரு ஐஜிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், ப்ராங்க் பண்ண போகிறோம். நான் நிற்கிறேன். ஒரு ஏட்டையா வராரு. ஏட்டையா வந்துட்டு ஹிஸ் எங், தம்பி நீ தான் ப்ராங்க் பண்ண வந்திருக்கியா? ஆமாங்க. ஆமாம் சார் அப்படின்னு. ஐயா உள்ளதான் இருக்காரு, வந்து ப்ராங்க் பண்ணிட்டு போன்றாரு. ஐயா உள்ள இருக்காரு, வந்து ப்ராங்க் பண்ணிட்டு போவா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இன்பிட்வீன் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், ஏதாவது சமாளிக்கிறேன், தயவு செஞ்சு கரெக்டான டைம் வந்து என்னை காப்பாத்திருங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ள போனா சார் இருக்காரு. அவர் ஃபோட்டோ பார்த்துட்டேன் இவங்க சொல்லும் போது. சார் இருக்காரு அண்ட் அவர் கூட ஒரு 2 பேர் பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவருக்குன்னு செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் தம்பி நீங்கள் உள்ள டக்குன்னு போகிறேன்ல, யார் தம்பி நீங்கள் அப்படின்ன உடனே டக்குன்னு அந்த குப்சேலன் படம் வடிவேலு தலைவரை பார்க்கும்போது ஒரு சார் நான் தான் அவங்கள பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே கண்ணெலாம் அப்படியே கலங்குது, பயத்தில் கலங்குது, பெர்ஃபார்மன்ஸ் பயத்தில் கலங்குது. அப்படியே வந்துட்டு, சார் உங்களை பார்க்கணும் தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பாருங்க சார் என் பைசப்ஸ் பாருங்க சார், உங்களை மாதிரி நானும் வந்து போலீஸ் ஆகணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் என்னன்னதோ பேசுகிறேன், பிளாபர் ஆகுது. நான் படித்தது பெருந்துறையில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில். ஸோ அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொல்லணும்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது. சத்தியமங்கலமோ கோபிச்செட்டிப்பாளையமோ ஏதோ சொல்லிட்டேன். இது சொல்லும் போது, இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது டக்குன்னு எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லைக் திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு புரியல ஏன் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நான் ஃப்ளோவில் ஏதோ ஒன்று பேசணும்னு பேசிட்டேன். பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, சார் வந்துட்டு இவர் விஜயகுமார் சாருக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபீஸராக இந்த வீரப்பன் இதில் அவர் இருந்திருக்கார். ஸோ வென் ஐ செட் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம்னு உடனே எவ்ரி ஒன் காட் பேனிக், ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஒரு அண்ணா வந்தார்ல, அண்ணா இவர் ப்ராங்க் பண்ணுவார், இவர் அடிக்காதீங்கன்னு சொன்னவர் என் கண்ணு முன்னாடி நிற்கிறார், அதனால ஒரு தைரியம் காப்பாத்திடுவார் நம்பிக்கையில் அப்படியே வந்துட்டு ஐ எம் பர்ஃபார்மிங் அண்ட் ஐ டக்குன்னு எனக்கு தெரியுது ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ராங். ஐ எம் சேஞ்சிங் த டாபிக். சார் உங்களை பார்க்க தான் சென்னை வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், எப்படியோ தேடி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் சார், உங்கள் பிறந்த நாளா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிவீலிங் பண்ணணும்னு வரத்துக்குள்ளே அவர் வந்துட்டு காம் டவுன், என் கண்ணெலாம் கலங்கிடுச்சு, காம் டவுன் சொல்லிட்டு உண்மையை நம்பி ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு ரிவீல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஆஃபீஸ் ரூம்குள்ள. அப்போது தட் லைன் கேம், ஆனால் நான் வெறுங்க அப்படின்ன உடனே, சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார், உங்களை வந்து சும்மா ஃபன் பண்ண சொன்னாங்க அப்படின்ன உடனே இவங்களை காணோம், அவ்வளோ நேரம் காணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா போனீங்க உள்ள திடீர்னு வரானுங்க, பாப்பர்ஸ் வெடிச்சுட்டு சார் ஹாப்பி பர்த்டே சார்னு பேனர், எங்கடா போனீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி. இட் வாஸ் ஃபன். நான் நிறைய இன்டர்வியூவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். என் டீம்மேட்ஸே வந்து ஐயா இந்த கதையை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு பாருங்க. பட் ஆஃப்டர் லாங் டைம் இந்த கதையை உங்ககிட்ட திருப்பி சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சர்ப்ரைஸ் மச்சில பட்ஜெட்ல எந்த ரேஞ்சில் இருந்திருக்கேன்னா அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதான் அதிகமாக இருக்கும். அதுதான் என்னன்னா, இட்ஸ் பேசிக்லி த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் வி ஸ்டார்டட் ஃப்ரம் லைக் ஆரம்பிக்கும் போது 1500 சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வி ஹாவ் ஆன்லைன் சர்ப்ரைஸ் பிளான்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 அதுல இருந்து இருக்கு. பட் ஒரு லைவ் சர்ப்ரைஸ் பண்ணும்போது நாங்கள் 5000 வி ஆர் ஹேவிங். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சர்ப்ரைஸ்னும் போது இட் இஸ் டீலிங் வித் எமோஷன்ஸ் இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அவங்களோட இன்புட் வாங்கணும், அதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் அவங்க இப்போ கொடுக்குற பிக்சர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு பர்சன், டிசைனர். இட்ஸ் அ டீம். ஆக்சுவலி வி ஆர் அ டீம் ஆஃப் 30 people. அண்ட் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ். 5000 இருந்து லைவ் சர்ப்ரைசஸ் இருக்கு, ஆன்லைன் சர்ப்ரைசஸ்
1000ல இருந்து இருக்கு. அது இல்லாமல் வி ஆல்சோ கியூரேட் சம் கான்செப்ஷுவல் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் வி ஆர் டிரைவிங் டுவர்ட்ஸ் ப்ரீமியமாக ரொம்ப கான்செப்ஷுவலாக சர்ப்ரைசஸ் பண்ணணும். லைக் ஏன்னா சில பேர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ருட்டீனாக நிறைய கான்செப்ஷுவலாக பண்ணுறதை விட இப்போ ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு ரீல்லாம் நல்லா ரீச் ஆகிடுதா, எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்துட்டு இல்லை எங்களுக்கு புதுசாக எதனா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் பிளானிங் டு டிஃபைன் ஃபியூ பிளான்ஸ். இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது சின்ன விஷயத்துக்கும் நிறைய டைம் எடுக்கிறதால காஸ்டிங் வைஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஃபீட்பேக் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சில இடத்துல வந்துட்டு இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னு உடனே ஏன் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் டீகோட் பண்ணி அதை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அனதர் சைட் வி ஆல்சோ டிட் ஈவெண்ட்ஸ் ஃபார் சே லைக் 2 lakhs 3 lakhs 5 lakhs அந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு கான்செப்ஷுவலாக ஒரு ப்ரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அண்ட் ஆல்சோ ஃபார் செலிபிரிட்டிஸ் ஆர் இப்போது ஒரு பெரிய ஆட்கள் அவங்களுடைய கான்செப்டுவலாக ஈவெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்குலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கான்செர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு மீடியா சேனலோட டைப் பண்ணி செலிபிரிட்டிஸ்லாம் வராங்கன்னா மூவி ப்ரொமோஷனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் மூலியமாக வந்துட்டு நம்ம செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இப்போ செலிபிரிட்டிஸோட ஃபீட்பேக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாதது நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பெரிய செலிபிரிட்டினா மகேந்தர் சிங் தோனி. அவருக்கு வந்து 2018ல் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றது சிஎஸ்கே கம்பேக் கொடுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே வராங்க. ஸோ அப்போது ஒரு பிராண்ட் மூலியமாக வி ஆர் பிளானிங் ஒரு மீட் அண்ட் க்ரீட் ஈவெண்ட் நடக்குது. இது எப்படி பிளான் பண்ணோம்னா ஒரு கிளைண்ட் கஸ்டமர் பிகம் லைக் எங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர், எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தே வில் பிகம் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஏன்னா அவங்க அக்கேஷனில் நாங்கள் ஏதாவது பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கால் பண்ணி டேய் இந்த அக்கேஷன் இருக்குது மறக்காமல் வந்துரு. சர்ப்ரைஸ்க்கு கேட்குறது ஒன்று, அது இல்லாமல் வெட்டிங் இருக்குது மறக்காமல் நீங்கள் வந்துருங்க, டீம் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிறதால தே ஹேவ் திஸ் கனெக்ட். ஸோ அப்போது ஐ கால்ட் திஸ் பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் திஸ் பிராண்ட். இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு வந்து ஒன் ஆஃப் த பிராண்டாக இப்போ ஸ்பான்சராக இருக்கீங்க, எப்படியாவது எனக்கு தோனிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுவோம், எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த அண்ணா வந்துட்டு அவரும் இன்னும் ஸ்டில் டச்சில் தான் இருக்கார். அந்த அண்ணா வந்துட்டு ஒரு கான்டாக்ட் கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ணோம். ஒரு கிட்ஸ்லாம் வச்சுட்டு கபாலி டைலாக்லாம் வச்சு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கிட்ஸ்லாம் வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அண்ட் அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 1 hour நடந்தது. எங்களது ஸ்டார்டிங் செக்மெண்ட் ஒரு லைக் ஒரு 3-4 minutes தான். போஸ்ட் ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்லாம் முடியும் போது த ஆங்கர் ஆஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபுல் ஈவெண்ட்டில் எது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னோடனே அந்த இனிஷியலாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க பாருங்க, அவருக்கு சர்ப்ரைஸ் வச்சு தெரியாது. சொல்கிற ஆங்கர் கிட்ட இருந்தீங்க சர்ப்ரைஸ் வச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அவருக்கு தெரியாது. அந்த சர்ப்ரைஸ் வாஸ் நைஸ் அப்படின்னு சொன்னார். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சர் பண்ணி வீடியோ போட்டோம். அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு, யூடியூப்ல போட்டோம். ஸோ தட் வாஸ் ஒன் இது. அதுக்கப்புறம் ரீசெண்டானா பூஜா ஹெக்டேக் பண்ணோம், அதுக்கப்புறம் ராஷ்மிகா ஆக்ட் பண்ணியிருக்கோம், நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ செலிபிரிட்டிஸ் அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் கூட நாங்கள் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் கன்சர்ன்னால வி வில் நாட் பி போஸ்டிங் ஆர் ப்ரொமோட்டிங் அதெல்லாம். ஸோ அண்ட் ஆல்சோ வி ஆர் கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணுவோம். இஃப் தேர் ஓகே டு போஸ்ட் இன் சோஷியல் மீடியா வில் போஸ்ட். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தேர் பட்ஜெட் கான்செப்ட், இந்த பட்ஜெட் தான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வாட் எவர் த பட்ஜெட் தே கிவ் பேஸ்ட் ஆன் தட் வி வில் பிளான். அண்ட் சில ஈவெண்ட்ஸ் வந்துட்டு வி ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காகவே நாங்களே அடிஷ்னலாலாம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ரிக்வெஸ்டட் சர்ப்ரைஸ்னா என்ன? பீச் சைடில் வந்து இந்த ப்ரொபோசல் பிளான் பண்ணோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அது நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. ரெகுலர் டெய்லி எங்களோட டெய்லி ருட்டீன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸில் கண்டிப்பாக பீச் சைடு ஈவெண்ட்ஸ் இருக்கும் ஒன்று. அண்ட் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் லைக் சிம்பிளாக ஒரு கெஃபேல திடீர்னு ஒரு 2 பேர் வந்து அவங்களுக்காக பாட்டு பாடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். பட் இட்ஸ் நாட் அபவுட் த கான்செப்ட் ஆர் என்ன பண்ணுறாங்கன்னு இல்லாமல் அதோட அவுட்கம் தான். தேர் என்ஜாயிங் இட், ஜாலியாக சிரிக்கிறாங்க அவங்களோட லவ் பண்ணும் போது தே வாண்ட் டு இது. திஸ் பீச் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குது இல்லையா? பீச் சைடில் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னோடனே தே ஆர் ஆப்டிங் இட். நீங்கள் பர்சனலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்த சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா? இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் மறக்கவே முடியாது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த மாதிரி? நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு கேரளாவில் பாலக்காடில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம். பையன் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க அம்மாவை பார்க்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு வராரு.
அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அப்போது இப்போ எப்படி நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோமோ, அப்போ நான் வந்து ஒரு ஐடி கார்டெலாம் இது பண்ணி ஒரு ஆங்கர் மாதிரி, ஒரு இன்டர்வியூ எடுக்கிற போகிற பர்சன் மாதிரி, ஒரு பாலக்காடுன்றதால ஒரு மலையாளி தெரிஞ்ச ஒரு ஐடி கார்டெலாம் ஃபோட்டோலாம் போட்டு ரெடி பண்ணி அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது, இட்ஸ் அபவுட் இன்டர்வியூ, டிஃப்ரெண்ட் பீப்புளை வி ஆர் இன்டர்வியூவிங். அண்ட் சடனாக அந்த டைமில் அவங்க பையன் வரதை ஒரு ரிவீல் மாதிரி பண்ணும். ஷி வென்ட் சூப்பர் எமோஷ்னல். அது வந்துட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் அது, அந்த மாதிரி. ப்ளஸ் உங்களுடைய ஐடல் இப்போ ஏஆர் ரஹ்மான் சார்லாம் எனக்கு ஒரு ஐ ஹாவ் அ பயங்கரமான கனெக்ட். ஸோ அவருக்கு வந்து இந்த மாமன்னன் படம் ப்ரொமோஷன் அப்போது வி கியூரேட்டட் அந்த என்னோட டீம்மேட் இன்னொருத்தர் வந்துட்டு he gave a concept last minute plan. It's a very last minute plan. He is also a very big A.R. Rahman sir fan. So he gave a ஒரு லாஸ்ட் மினிட் பிளான். என்னன்னா இட்ஸ் லைக் வி ஒர்க் அஸ் அ டீம், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல். இவங்களோட ஐடியா, இப்போ நான் சொல்கிற மாதிரி என்னோட ஐடியான்னு தாண்டி நான் ஒரு ஐடியா சொன்னேன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா அதை டெவலப் பண்ண ஒரு டீம் இருக்குது. இட்ஸ் அ டீம் ஒர்க் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு இவங்களால தான் என்னால் தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டீமாக ஒர்க் பண்ணும். இப்போ இந்த பர்சன் கேவ் ஒரு லாஸ்ட் மினிட் என்கொயரி, நாளைக்கு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், வி டோன்ட் ஹாவ் டைம். ஸோ ஜஸ்ட் அ கான்செப்ட். மியூசிக் அவருக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்போம், இதுதான் கான்செப்ட். உடனே ஒரு பெரிய போஸ்ட் கார்டெலாம் ரெடி பண்ணி அதை அவர் படிக்கும்போது அதில் என்ன பண்ணோன்னா, தோனி வந்து சர்ப்ரைஸ் மச்சி சொல்ல, இவர் எப்படியா சர்ப்ரைஸ் மச்சி சொல்ல வைக்கணும்னு சொல்லி லெட்டர்லேயே திஸ் லெட்டர் வி ஆர் சென்டிங் த்ரூ சர்ப்ரைஸ் மச்சி அப்படின்னு ஒரு அதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து அவர் படிக்கும்போது அண்ட் ஹீ லவ்ட் இட் அண்ட் ஹி ஆஸ்க்ட் ஹூ திஸ் பீப்புள் ஆர் அப்படின்னும் போது இட் ஃபெல்ட் லைக் எமோஷனல் தாண்டி அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. சரி நம்ம ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ், நார்மல் கிளைண்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே, ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான், எல்லாருக்கும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது எங்களுக்கு தட் வில் கிவ் ஸ்பெஷல் பூஸ்ட். அண்ட் அது எமோஷ்னலாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு டவுனாக ஃபீல் ஆகுதுன்னா ஐ யூஸ் டு கோ ஃபார் த ஈவெண்ட்ஸ் அண்ட் see their reactions and okay we are doing something, we should continue this. இப்போ திடீர்னு ஒரு டவுன்ஃபால் இருக்குது, திடீர்னு வந்து ஒரு மந்த் வந்து ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்மியாயிடும், அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாயிடும். அந்த மந்த் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு எனர்ஜியாக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இது இருக்கும். தெர் வாஸ் ஒன் டைம் வர ஒரு செம்ம டிப்ரெஷன். நான் லைஃப்லேயே இது வரைக்கும் அவ்வளோ டிப்ரெஷனாக இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலான்னு போகும்போது தட் ஒரு கிளைண்ட், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒருத்தங்க கிளைண்ட் அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸில் ஷாகுல் வரணும் அப்படின்றது டீம்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லா சர்ப்ரைஸ் முடியும் போது நான் கடைசியாக ஒரு 4 பேர் ரோஸ் கொடுக்குறாங்க. அது கோவிட் முடிஞ்ச டைம், மாஸ்க் போட்டு நானும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு அந்த டைம். ஸோ கொடுக்கும்போது அந்த மாஸ்கை கட்டின உடனே ஷாகுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீடியோ வந்துட்டு என்னோட எடிட்டர் வந்துட்டு ஒரு சின்ன, நான் கொஞ்சம் லோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு எடிட் பண்ணார். அந்த எடிட் பண்ணி திஸ் இஸ் ஷாகுல் அண்ட் விஆர் டீம் சர்ப்ரைஸ் வச்சு சம்திங் ஐ ஃபர்காட் அந்த வீடியோ. அந்த மொமெண்ட்டை வந்து பார்க்கும்போது அது வந்து பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. சரி, ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்ம பண்ண ஒர்க்கை இவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நிறைய காம்படிஷன் வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த ஃபீல்டில், நீங்கள் உங்களை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக என்ன விஷயம் பண்ணுறீங்க? The major difference is the team. We are a team. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நீங்களே பார்த்துருக்கலாம், நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே வீடியோவை அதே ஸ்டைலில், ஏன்னா தட்ஸ் ஹவு இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு கண்டென்ட்டாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கான்செப்ட் தாண்டி இட்ஸ் கண்டென்ட், இது நல்லா இருக்கு, இதே நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் கான்செப்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ யாருன்னா வராங்கன்னா சர்ப்ரைஸ் மச்சி பயனியராக இருக்காங்க, அவங்க பல வருஷமாக அது பண்ணிட்டுருக்காங்க. தே ஆர் அ டீம். தே லைக் வெறும் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி நாங்கள் எவ்வளோ கான்செப்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு என்கொயரி வந்தால் people will know, the client will know like how many options we have and what's the quality we are giving. Price difference ஒரு மேஜர் ஃபேக்டர். இப்போ நாங்கள் ஒன்று பண்ணுறோன்னா, இப்போ எங்கள் டீமில் ஒரு 30 பேர் இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக வந்திருக்க ஒரு டீம், அதே மாதிரி நாங்கள் ஒரு கான்செப்ட் பண்ணோன்னே 2வது நாள் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஸோ அவங்களுக்கு அந்த காஸ்டிங் வந்து இன்னும் கம்மியாக, எனக்கு மேஜராக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணால் போதும், எனக்கு குவாலிட்டி விட சர்ப்ரைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி தே கேன் ஆப்ட் the other alternative options. But people who know who have the trust over the team and the quality and also இவங்க நல்லா பண்ணுறாங்க, நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன அப்படி தான் வேணும். நிறைய கான்செப்ட் புதுசாக கேளுங்க, புதுசாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன்.
இவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கீங்க, ஃபேமிலிக்கு பண்ணாம இருப்பீங்களா? அண்ட் ஃபேமிலின்னும் போது ஃபர்ஸ்ட் டீமுக்கு பண்ண சர்ப்ரைஸ் தான். அதாவது இந்த ஆஃபீஸ் இப்போ வந்து இது ஓப்பன் பண்றது இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் த டீம் அப்படின்ற மாதிரி தான். பழைய ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் ஆஃபீஸ் பூட்டி இருக்கு, யாருக்கும் தெரில. ஒரு வேன் வந்து நிற்கிது, அந்த வேனில் எல்லாரும் ஏறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இதுதான் நம்மளோட புது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த ரிவீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டீம்மேட்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஐ வாண்டட் டு செலிப்ரேட் தெம். பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் லைவாக நடக்குது அப்படின்னா அது காரணம் அந்த டீம் ஒர்க்குன்றதால. இந்த சர்ப்ரைஸ் யார் இனிஷியேட் பண்ணது? நீங்க தானா? நான் தான். உங்களுக்கு யாராவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா? என் டீம்மேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் வர வச்சு, எல்லா டீம்மேட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர வச்சு ஒரு அவார்ட் ஷோ மாதிரி ஒன்று ஒரு லானில் இவங்களுக்குலாம் ரெடி பண்ணி ஒருத்தவங்களுக்கும் ஒரு அவார்ட் மாதிரி ஒரு ஃப்ரேம், இஸ் திஸ் பர்சன் ஆஃப் சர்ப்ரைஸ் மச்சி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி இட் வாஸ் வெரி எமோஷனல். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அது ஐ பேட்லி வாண்ட் டு டூ இட் அகெயின். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை, அது பண்ணணும். அண்ட் கோவிட் டைமில் என் கசின்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா அந்த டைமில் எல்லாரும் ஒன்றா இருந்தோம்ல. ஸோ அதனால வந்து கசின்ஸ்க்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணேன். அந்த வீட்லேயே இருந்து ஒருத்தவங்களுக்கு டெக்கர் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும், என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்லை, இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் ஸ்கேல் பண்ணி ஒரு பேஸ் செட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஆட்கள் தேவைப்பட்டாங்க. பட் இதுலேருந்து ஸ்கேல் பண்ணுறது கொஞ்சம் வேல்யூ பேஸ்டாக அப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அண்ட் ஐம் பிளானிங் டு ஸ்டார்ட் லைக் we are planning to start few more verticals. லைக் இப்போது நாங்கள் முன்னாடி வெட்டிங்ஸ்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். நிறைய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு பண்ண சொன்னாங்க. இப்போ we are getting enquiries for வெட்டிங் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ we are doing corporate events for brands. ஏன்னா கார்பரேட் இவெண்ட்ஸ்னாலே இப்போ டீம் அவுட்டிங்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெசார்ட் புக் பண்ணுவாங்க, வெளில போவாங்க. பட் when they come to us, எங்களோட இந்த ஐடியாவும் கிளைண்ட் மூலயமா வந்தது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஏன் என் பிராண்டுக்கு இது பண்ணி தரக்கூடாது, இது வந்து கார்பரேட்க்கு செட் ஆகுமே அப்படின்னு சொல்லும் போது we tried and the feedback we got was பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ எம் பிளானிங் டு டெலிகேட் டீம்ஸ் ஃபார் திஸ் சர்ப்ரைசஸ் வில் பி தேர் அண்ட் கிஃப்ட்ஸ் தனியாக. ஐ ரீசென்ட்லி விசிட்டட் சைனா அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அதை வந்து ப்ராடக்டைஸ், ஏன்னா சர்ப்ரைஸ்னும் போது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒருத்தவங்க பேசணும், கேட்கணும், லைக் அதில் டைம் லைன் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கும் பெரிய ஈவெண்ட்டுக்கும் ஒரே ப்ராசஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வி தாட் ஓகே வீல் ஆட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ஷுவல் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் இந்த B2B கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். சர்ப்ரைசஸ்க்கு எங்ககிட்ட வருது, ஆனால் ஒரு கான்செப்ஷுவலாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பெருசாக வரல. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களோட 20th பர்த்டே, 60th பர்த்டே, இதெல்லாம் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எங்களோட ரெகுலர் கிளைண்ட்ஸுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் டெக்கர் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் அப்படி எங்களை பொசிஷன் பண்ணல. இதெல்லாம் கூட நாங்கள் பண்ணுவோன்னு பண்ணல. நாங்கள் சர்ப்ரைஸ் பிளானர், நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுவோன்னு மட்டும் தான் பண்ணோம். இப்போது வி ஆர் பிளானிங் டு டெலிகேட் டீம்ஸ். இப்போது பேஸ்ல இருந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நீ இந்த வெர்டிகல் பார்த்துக்கோ, நீ இந்த வெர்டிகல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே வி தாட் ஓகே ஐயா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஐயா, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐம் பிளானிங் டு டெலிகேட். அதுக்கு என்னன்னா, இப்போ ஸ்கேல் பண்ணோன்னா சிஸ்டம் ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த இடத்துல ஐ மேட் அ மிஸ்டேக். ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லும் போது மைனஸ் என்னன்னா, நான் பேஸில் இருக்கும் போது அந்த சிஸ்டம் ஃபுல்லாக இல்லை. நான் விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த பிராண்ட் பொசிஷனிங் என்ன. இப்போது லோகோ வந்து லாஸ்ட் இயர் தான் நாங்கள் ரீபிராண்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா அது ரொம்ப மினிமலான லோகோ வேணுங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தெரியுது. இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்கேல் பண்ண போகிறோம்னா அந்த லோகோ ஷுட் பி மினிமல் அண்ட் ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் அப்ரோச் பண்ணும்போது இட் ஷுட் பி மினிமல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியுதுன்றதால் வி ஆர் சேஞ்சிங். அண்ட் சிஸ்டமாக வந்துட்டு நிறைய கிரியேட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஹஸ்லிங் மோடில் நிறைய இருந்துட்டோம். ஆல் திஸ் இயர்ஸ் வி ஆர் ஹஸ்லிங் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் நியூ பிஸ்னஸ் லைன். So we explored so much sectors. Now we are streamlining with systems and we are planning to scale. So இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பிளான் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது? மெசேஜ் அப்படின்னா we should நான் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னா ரொம்ப லைக் அந்த ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஸோ we should plan things in paper first. Okay. This will also help us to explore. See, like நான் ஆரம்பிக்கும் போது இதுக்கு எனக்கு ஒரு பெஞ்ச்மார்க் கிடையாது. இதுக்கு நான் பார்த்து அவங்க இதெல்லாம் அவங்க பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா, இப்படிலாம் பண்ணாங்களான்றதுக்கு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. இப்போது இந்த லைனில் வரவங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி நிறைய டீம்ஸும் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 years old கம்பெனியாக இருக்கோம். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ரெஃபரன்சஸ். ஸோ அந்த ரெஃபரன்சஸ் பார்த்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், வாட் இஸ் த ப்ளஸ், வாட் இஸ் த மைனஸ்,
எது அவங்க பண்ணுறாங்க எது பண்ணல அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க் ஒரு ப்ரீ பிளானிங் டீட்டெயில்டாக பண்ணால் இப்போ எனக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ஸ்கேல் பண்ணுறேன் நிறைய பிராண்ட்ஸோட நான் இப்போ கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 10 இயர்ஸ் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவே சீக்கிரமாக கூட நம்ம பண்ண முடியும் பிளானிங் சிஸ்டம் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியை ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ